வணக்கம். சினி மினி சுரேஷ் மேனன், சுரேஷ் சந்திர மேனன். சுரேஷ் மேனன் அவருடைய முழு பேர் வந்து சுரேஷ் சந்திர மேனன். சுரேஷ் சந்திர மேனன் அப்படின்னுடைய உங்களுக்கு வந்து அப்படியே நடிகை ரேவதி உங்களுடைய மனதில் தோன்றுவார். அவருடைய முகம் மனசுக்குள்ளே வரும். உண்மைதான். ரேவதியின் கணவராக இருந்தவர் சுரேஷ் மேனன், என்னுடைய நெருங்கிய நண்பர். சுரேஷ் மேனன் பேசிக்கலி ஹி வாஸ் ஏ கேமராமேன். படங்களில் ஒளிப்பதிவாளராக இருந்தவர். அவர் வந்து ஒளிப்பதிவாளருக்கு உதவி ஒளிப்பதிவாளராக அசிஸ்டன்ட் கேமராமேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாரிப்பாளர் கே பாலாஜி அவருடைய சுஜாதா அவுட்டோர் யூனிட் அந்த இதில் வந்து பணியாற்றிக்கிட்டு சுஜாதா சினியார்ட்ஸ் எடுக்கக்கூடிய திரைப்படங்களில் அவர் வந்து பல ஒளிப்பதிவாளர்களுக்கு உதவியாளராக பணியாற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் மருமகள் அப்படின்ற பேரில் கே பாலாஜி வந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணார். அதில் வந்து பணியாற்றும் போது ஆக்சுவலாக அந்த படத்துக்கு கேமராமேன் சுரேஷ் மேனன். அப்படி வரும்போது ரேவதி அந்த படத்திற்கு கதாநாயகியாக நடிக்க சென்றார். அப்போ 2 பேருக்கு இடையில் காதல் உண்டாகி பின்னாடியே அவங்க கணவன் மனைவியாக ஆகிட்டாங்க. அப்படி ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா அது வந்து ஆரம்பத்தில் சினி ஃபீல்டில் ரேவதி எப்படி சுரேஷ் மேனனுடைய மனைவியாக ஆனார் அப்படின்றதுக்காக நான் சொன்ன விஷயம். அதுக்கு பிறகு இவங்க கணவன் மனைவி ஆன பிறகு இரவில் ஒரு பகல் அப்படின்ற பேரில் வந்து சுரேஷ் மேனனும் ரேவதியும் இணைந்து நடித்தார்கள் ஒரு தொலைக்காட்சி தொடர். அது தூர்தர்ஷனில் வந்து டெலிகாஸ்ட் ஆச்சு. அதை சுரேஷ் கிருஷ்ணா, பாட்ஷா பட இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா இருக்கார்ல, சுரேஷ் கிருஷ்ணா இயக்கினார். அந்த அப்போ வந்து சேட்டலைட் சேனல்லாம் இல்லாத காலம். அதனால் தூர்தர்ஷனில் வரும்போது எல்லாருமே அந்த சீரியலை பற்றி பேசினாங்க. அதுக்கு பிறகு சுரேஷ் மேனனும் ரேவதியும் அந்த திருமணமான பிறகு சுரேஷ் மேனனே நேரடியாக பட இயக்குனராக ஆனார். டெலிஃபோட்டோ ஃபிலிம்ஸ் அப்படின்ற பேனரில் வந்து ரேவதி சுரேஷ் மேனன் இருவரும் சேர்ந்து தயாரிக்க சுரேஷ் மேனன் இயக்கினார். அந்த திரைப்படத்தினுடைய பேர் புதிய முகம். சுரேஷ் மேனனை அதில் கதாநாயகனாக நடித்தார், ரேவதி கதாநாயகியாக நடித்தார். ஏஆர் ரஹ்மான் அந்த படத்திற்கு இசையமைத்தார். ரோஜா படத்திற்கு பிறகு ஏஆர் ரஹ்மான் இசையமைத்த 2வது படம். அதில் வந்து கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய்யழகு அந்த பாட்டை மறக்க முடியுமா? நேற்று இல்லாத மாற்றம் என்னது, இந்த பாட்டெல்லாம் எப்படி மறக்க முடியும்? ஆக்சுவலாக புதிய முகம் அந்த படத்துக்கு நான் மக்கள் தொடர்பாளர். அந்த படம் திரைக்கு வந்து வெற்றிகரமான ஒரு திரைப்படமாக அமைந்தது. அது வந்து தமிழில் வந்து ஒரு மிகச்சிறந்த திரைப்படங்கள் ஒன்று புதிய முகம். அதில் தந்தையாக மகனாக 2 கதாபாத்திரங்களில் சுரேஷ் மேனன் நடித்திருந்தார். அதுக்கு பிறகு சுரேஷ் மேனன் இயக்கத்தில் தயாரித்த அடுத்த படம் பாச மலர்கள். அதில் வந்து அரவிந்த் சாமி கதாநாயகன், ரேவதி கதாநாயகி, சுரேஷ் மேனன் படத்தை இயக்கினார். அந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி படமாக அமையவில்லை. சுரேஷ் மேனன் தயாரிக்க ரேவதி இயக்கி ஒரு ஆங்கில படம். அந்த படத்தினுடைய முழு படப்பிடிப்பும் அமெரிக்காவில் நடைபெற்றது. மித்ரு மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சுரேஷ் மேனன் தான் தயாரிப்பு. ரேவதி இயக்க சோபனா கதாநாயகியாக நடித்தார். அந்த முழு படப்பிடிப்பும் அமெரிக்காவில் நடந்தது. அது அமெரிக்காவில் நடக்கிற மாதிரி கதை ஃபுல்லாகவே. அமெரிக்காவில் இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து போய் ஒருத்தர் வந்து அமெரிக்காவில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போய் 2 பேரும் தமிழர்கள் தான். தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அங்கே கொண்டு போயிடுவாங்க. அந்த கொண்டு போன பிறகு அந்த கணவன் மனைவி அவங்களுக்கு 2 பேருக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அது வந்து ஒரு டீனேஜ் கேர்ள் படிப்படியாக வளர்ந்து அப்படி வந்த பிறகு அந்த குடும்ப உறவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள், ஒருவர் புரிந்து கொண்டு அந்த கணவன் மனைவி பின்னாடி அந்த வாழ்க்கையை வந்து இடையில் வந்து ஒரு கசப்பான அனுபவங்கள்லாம் உண்டாகி அதையெல்லாம் தாண்டி அதை சீர் செய்து கொண்டு எப்படி ஒருவர் புரிந்து கொண்டு ஒரு அமைதியான சந்தோஷமான வாழ்க்கையை அவர்கள் வாழ்கிறார்கள் அமெரிக்காவில் அப்படின்ற மாதிரி படம். அதில் சோபனா வந்து அந்த வருஷத்தில் வெளிநாட்டு படம், சிறந்த வெளிநாட்டு படம் அப்படின்லாம் இருக்குல்ல, சிறந்த வெளிநாட்டு படம் அப்படின்றதுக்காக வந்து அந்த படத்திற்கு பரிசு சுரேஷ் மேனனுக்கு கிடைத்தது. படத்தினுடைய தயாரிப்பாளர்ன்ற முறையில், சிறந்த இயக்குனர் அப்படின்ற முறையில் ரேவதி கிடைச்சி, சிறந்த கதாநாயகி பெஸ்ட் லேடி ஆர்டிஸ்ட் அப்படின்ற முறையில் சோபனாவுக்கு கிடைச்சி 3 விருதுகளை, தேசிய விருதுகளை பெற்ற படம் மித்ரு மை ஃப்ரெண்டு அப்படின்ற ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் சுரேஷ் மேனன் கேமராமேனாக முதல்ல சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு ஒரு தொலைக்காட்சி தொடரில் நடித்தது சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு வந்து படங்களை தயாரித்தது அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டேன். அது பிறகு நிர்வாக தயாரிப்பாளராக பல ஹிந்தி படங்களை ரேவதி இயக்கத்திலே கூட இந்தி திரைப்படம் வந்து ஃபிர் மிலாங்கே அப்படின்ற ஒரு படம். சுரேஷ் மேனன் நிர்வாக தயாரிப்பாளர். அதில் ரேவதி தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணாங்க. அது ஆக்சுவலாக அது ஒரு மிகப்பெரிய வெற்றி படம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சமீப காலமாக சுரேஷ் மேனன் வந்து அப்படியே படங்களில் நடித்து அப்படியே தொடர்ந்து நீங்கள் பல படங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே வரலாம். அப்படின்னு நீண்ட இடைவெளிக்கு பிறகு சுரேஷ் மேனன் வந்து அப்படி நடிகராக பவனி வந்து அப்படின்ற சோலோ
அப்படின்ற படம் இருக்குல்ல, அதில் வந்து அவர் நடித்தார். அது பிறகு சந்திரமுகி 2 பார்த்துருப்பீங்களா? சந்திரமுகி 2ல் வந்து ஒரு படம் முழுக்க வரக்கூடிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். லூசிஃபர் அப்படின்னு சொல்லிட்டு மோகன்லால் நடித்த மலையாளத்தில் சூப்பர் ஹிட் ஃபிலிம். அந்த படத்தை இயக்கியவர் பிருத்திவிராஜ் சுகுமாரன். பிருத்திவிராஜ் நடிகர் இருக்கார்ல, அவர் தான் அந்த படத்தை இயக்கினார். மிகப்பெரிய வெற்றி படம், ஒன் ஆஃப் த சூப்பர் ஹிட் மூவிஸ் ஆஃப் மோகன்லால். அந்த திரைப்படத்தில் அருமையான கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் சுரேஷ் மேனன். அதில் அவருக்கு நல்ல பெயர் புகழ் சுரேஷ் மேனனுக்கு கிடைத்தது. பிறகு தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படத்தில், அந்த தானா சேர்ந்த கூட்டத்திலையும் அவருக்கு நல்ல கதாபாத்திரம் வந்து கிடைத்தது. அதை நன்கு பயன்படுத்தி இருந்தார். இப்போ மோகன் கதாநாயகன் நடித்த ஹரா அந்த திரைப்படம் இருக்குல்ல, அதில் வந்து படம் முழுக்க வரக்கூடிய வில்லன் கதாபாத்திரத்தில் சுரேஷ் மேனன் நடித்திருந்தார். அப்படியே தொடர்ந்து அப்படியே படங்கள்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து அப்படின்னு வரும்போது காளிதாஸ் திரைப்படம் பார்த்தீங்களா? காளிதாஸ் திரைப்படத்தில் வந்து எந்த அளவிற்கு சுரேஷ் மேனன் வந்து ஒரு மிகச்சிறந்த கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் அப்படின்றத நம்மளே பார்த்தோம்ல. அதனால் வந்து தொடர்ந்து இப்போ சுரேஷ் மேனனை பொறுத்தளவில் அவருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதுல வாய்ப்புகள் வந்து அப்படியே அவரை தேடி இது இப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரம் வருது அப்படின்னாலே இந்த கதாபாத்திரத்துக்கு சுரேஷ் மேனனை போட்டுடலாமே, அவர் நல்லா நடிப்பார் அப்படின்ற மாதிரி இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் நினச்சி சுரேஷ் மேனனை வந்து அப்படியே முழு மனதுடன் வந்து ஒப்பந்தம் செய்கிறார்கள். சுரேஷ் மேனனும் அந்த கிடைக்கக்கூடிய கதாபாத்திரங்களுக்கு எந்த அளவிற்கு தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தி ஆழமான முத்திரைகளை பதிக்க முடியுமோ அதை செவ்வனே தான் நடிக்கக்கூடிய கதாபாத்திரங்களில் சுரேஷ் மேனன் செய்து கொண்டிருக்கிறார். சுரேஷ் மேனன் தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்திய இன்னும் பல படங்கள் இருக்குது. அது படங்களை வந்து சொல்கிறதா இருந்தால், இப்போ கேப்டன் திரைப்படத்தில் வந்து அவர் எந்த அளவிற்கு ஆழமாக நடித்திருந்தார் அப்படின்றத பார்த்தோம். கோபுரா திரைப்படத்தில் சுரேஷ் மேனனுக்கு அருமையான கதாபாத்திரம் கிடைத்தது. பொன் மாணிக்கவேலில் வந்து அவர் மிகச்சிறந்த கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். பிறகு ஜுங்கா திரைப்படத்தில் வந்து அவருக்கு வந்து ஆழமான கதாபாத்திரம். பிறகு கார்டியன் அப்படின்ற படம் இருக்கு இல்லையா, அந்த கார்டியன் திரைப்படத்திலையும் அவருக்கு அருமையான கதாபாத்திரம் கிடைத்து அதில் எந்த அளவிற்கு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு திறமையை வெளிப்படுத்தி இருந்தார். அதுக்கு பிறகு அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு அந்த படத்துலையும் அவருடைய திறமை என்ன என்பதை நாம் பார்த்தோம். சிங்கப்பூர் சலூன் அந்த திரைப்படத்திலும் சுரேஷ் மேனனுக்கு வந்து மிகச்சிறந்த கதாபாத்திரம் கிடைத்திருந்தது. அகண்டா திரைப்படத்தில் எந்த அளவுக்கு சுரேஷ் மேனன் நடித்திருந்தார் சிறப்பாக அருமையாக அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல. அப்புறம் கூகுள் குட்டப்பன், அது மலையாள படத்தினுடைய ரீமேக், KS ரவிக்குமார் இயக்குனர், அவர் தயாரித்த திரைப்படம். அதுலேயும் சுரேஷ் மேனனுக்கு அருமையான கதாபாத்திரம். இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா யாருக்கு எப்படி எப்போது வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றத சொல்லவே முடியாது. சுரேஷ் மேனன் வந்து இப்போ நான் சொன்ன பட்டியலை பார்த்தீங்கன்னாலே இதுவே கிட்டத்தட்ட என் கணிப்பு ஒரு 20 படத்துக்கு மேலே இருக்கும். இந்த 3 வருஷத்துக்குள்ளே ஒரு 20 ஃபிலிம்ஸ்க்கு மேலே சுரேஷ் மேனன் நடித்து இவ்வளவு திரைப்படங்கள் வந்திருக்கு. நீங்கள் சுரேஷ் மேனன்ற ஒரு நடிகர் வந்து ஒரு கேமராமேன், ஒளிப்பதிவாளர், அதுக்கு பிறகு வந்து இயக்குனர், அதுக்கு பிறகு தொலைக்காட்சி தயாரிப்பாளர், பட தயாரிப்பாளர், இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நடிகராக இவ்வளவு திரைப்படங்களில் நடிப்பார் அப்படின்றது வந்து அநேகமாக சுரேஷ் மேனனே நினச்சிருப்பாரான்றது தெரியல. ஆக்சுவலாக எனக்கே ஆச்சரியமாக இப்போ நான் சுரேஷ் மேனன் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன்ல, மிகப்பெரிய டான் கேரக்டர்லாம் இருந்துச்சுன்னா உங்களை வந்து துணிச்சலாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இங்கிலீஷில் நம்ம ஏவன்னா வரும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இன்னும் சொல்லப்போனால் மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவராக இருந்தால் கூட சென்னையிலேயே வந்து இங்கேயே படித்து வளர்ந்து அப்படின்லாம் இருக்கிறதுனால தான் நடிக்கக்கூடிய கதாபாத்திரங்களுக்கு அவரே தான் தமிழில் பேசுகிறாரு. அப்படி இதெல்லாம் பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அதனால் வந்து தொடர்ந்து பல படங்களில் நடித்துக்கிட்டு இருக்கக்கூடிய சுரேஷ் மேனன் என்ற சுரேஷ் சந்திர மேனனை பற்றி நீங்கள் பரவலாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இங்கு இந்த விஷயங்களை நான் கூறுகிறேன்.